சார், இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு பல்வேறு கட்சிகள் எடுக்கக்கூடிய ஒரே வார்த்தை, ஒரே கருத்து என்னன்னா, இளைஞர்களை கவர் பண்ணணும். அடுத்த தலைமுறைகளை நம்ம கவர் பண்ணாதான் ஆட்சி அமைக்க முடியும், அதிகாரத்துக்கு வர முடியுங்கிறத சொல்றாங்க. அந்த அடிப்படையில நேற்றைய தினம் அதிமுகவினுடைய மீட்டிங்ல எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் மிதுனை அரசியலுக்கு கொண்டு வரணும், ஒரு இளைஞரணி போஸ்டிங் கொடுக்கணும், டெக்னாலஜி வைஸா அவருக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுக்கணும்னா சொல்றாங்க. இது மாதிரியான கருத்தை மீட்டிங்ல பேசப்படுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்ல நம்பர் ஒன் இளைஞர்களை சேர்த்தாதான் கட்சி வலுப்படும் அப்படின்றது அது சரியான ஒரு அணுகுமுறை தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா இன்னைக்கு 18 வயசுலேருந்து 29 வயசு வரை உள்ள இளைஞர்கள் கிட்டத்தட்ட 1,22,00,000 பேர் நம்ம வாக்காளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி 18 வயசுலேருந்து 40 வயசு வரையும் பார்த்தீங்கன்னா 2,23,00,000 பேர் இருக்காங்க. ஸோ இந்த குரூப்பை கவர் பண்ணணுன்றது முக்கியமான விஷயம். ஆனால் அதிமுக அந்த இடத்துல தவறிடுது. ஏற்கனவே பல வருட காலங்களாக அவங்க எந்த வேலையும் செய்யலை, இளைஞர்களை ஒருங்கிணைக்கிறதுல ஒரு வேலையும் செய்யலை. இளம்பெண்கள் பாசறை, இளம்பெண்கள் பாசறை 2007-8 விஜயகாந்த் வந்த பிறகு ஜெயலலிதா இளைஞர்களின் தேவையை உணர்ந்து அந்த பாசறையை ஆரம்பித்தாங்க. அந்த பாசறையும் தொடர்ந்து செயல்படலை, இளைஞர்களை கட்சிக்குள்ளே சேர்க்கிற எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறவங்களுடைய சராசரி வயசு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 55 வயசு சராசரி வயசு இருக்கும் அவங்களுக்குலாம். ஸோ அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இளைஞர்களை சேர்க்கணுன்ற அந்த ஆர்வம் கரெக்ட் தான். ஆனால் அதுக்குன்னு இளைஞர்களை சேர்க்கறதுன்னு அந்த நோக்கத்தில் போகும்போது வாரிசு அரசியலை உள்ள புகுத்துற விஷயம் நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான அதிமுக பிரமுகர்களும் தொண்டர்களும் நினைக்கிறதுனா தோல்விக்கான காரணத்தை புதுக்குழு கூட்டி ஆராயணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுக்குழு கூட்டுறதுக்கு உடன்படவே மாட்டேன்றாரு எடப்பாடியார். ஸோ அது இந்த பிரிந்து போன ஒரு 25 எம்எல்ஏக்கள் பிரிந்து அப்புறம் சேர்ந்தவங்க அந்த எம்எல்ஏக்கள்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா, முதல்ல புதுக்குழு கூட்டி விவாதிங்கன்னாங்க. அந்த காரணங்களை விவாதிக்க என்ன பண்ணுறாரு, திரும்பி வந்தவங்களை கட்சி தாவல் தடை சட்டத்திலேருந்து காப்பாற்றினது மட்டுமே செஞ்சுட்டு அவங்களை எதுவும் கண்டுக்காத ஓரங்கட்டி வச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவங்கெல்லாம் பழைய பதவியை கூட தாங்கள் போட்டுக்கொள்ளக்கூடாது, போஸ்டரில் போட்டுக்கொள்ளக்கூடாது என்று அவர் சொல்கிறார். அவர் பழைய மாவட்ட செயலாளர் பதவியை கூட போட்டுக்கூடாதுன்னு சொல்கிறார். இந்த சூழ்நிலையிலலாம் பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் முழுக்க இருக்குன்னு நினைக்கிறார். ஆனால் கட்சி அவருக்கு காலுக்கு கீழே கட்சி கரைந்து போய் கொண்டிருக்கிறத டெய்லி வர செய்திகள்லேருந்து நம்ம உணர்றோம். நேற்று கூட முன்னாள் எம்எல்ஏக்கள் பலர் சேர்ந்திருக்காங்க, ஏற்கனவே பலர் சேர்ந்துட்டாங்க. தினசரி அது தவிர செய்திகள் வெளியில் வராமல் அங்கங்கே மாவட்ட அளவில் ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், அந்த மாதிரி பகுதி செயலாளர்கள் அவர்கள்லாம் வேற தாவேக்கால சேர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கட்சி கீழ் லெவலில் இடைமட்ட லெவலெல்லாம் கரைஞ்சின்னு இருக்கு, மேல்மட்ட லெவலெல்லாம் கரைஞ்சின்னு இருக்கு. இதெல்லாம் கவனித்து சரி பண்ணுறதுக்கு கட்சியை கம்ப்ளீட்டாக தலைகீழாக மாற்ற வேண்டியிருக்கு. கட்சியை ஜனநாயக முறைப்படி நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த சூழலில் கேபி முனுசாமி போன்றவர்கள் நேற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தோல்வி எப்படி அடைஞ்சோன்னு ஆராயறதுக்காக கூட்டப்பட்ட கூட்டத்தில் அது முடிஞ்ச பிறகு கேபி முனுசாமி அவர்கள் இளைஞர்களை நீங்கள் வலுப்படுத்தணும், இளைஞர்களை சேர்க்கணும், அதுக்கு மிதுனை கொண்டு வரணுன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறது அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இருக்கிற ஒரே பலமே என்னன்னா, அது ஒரு குடும்ப கட்சி கிடையாது, வாரிசு கட்சி கிடையாது, எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாக்கோ வாரிசு கிடையாது. ஸோ வாரிசுகள் அங்கே வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அங்கே சிறப்பான ஒரு விஷயமா பேசப்படுது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகளில் வாரிசுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாஜகவில் தலைமை பொறுப்பில் வாரிசு வராதே தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அங்கேயும் வாரிசு இருக்கு. அதிமுகலையும் அந்த மாதிரி வாரிசுகள் இருக்காங்க. அந்த இடைமட்ட பிரமுகர்கள், எம்எல்ஏக்களோட பையன்கள், அதெல்லாம் வாரிசுகள், எம்பிக்களோட பையன்கள்லாம் இருக்காங்க. ஆனால் தலைமை பொறுப்பில் இப்போ திமுக மாதிரி ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி அப்படின்ற மாதிரி, இல்லை முலாயம் சிங் அடுத்து அகிலேஷ் யாதவ், இல்லை லல்லுக்கு அடுத்து தேஜஸ்ரீ பிரசாத் அப்படின்னு இருக்கிற மாதிரி இங்கே இல்லை, அதிமுகவில் இல்லை. அது ஒரு பெருமையாக அந்த அதிமுக என்ன பேசிக்கொள்வார்கள். அதுவும் எடப்பாடி போன்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தொண்டன் என்ன மாதிரி ஒரு தொண்டன் கூட கிளைக்கழக செயலாளர் கூட இங்கே உயர்ந்த பதவிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் இன்னைக்கு கேபி முனுசாமி போன்ற மூத்த அதிமுக பிரமுகர்கள் மிதுனை, எடப்பாடி பழனிசாமியுடைய பையன் மிதுனை கொண்டாடணும், இளைஞரணிக்கு கொண்டாடணுன்றது அந்த கட்சிக்கு ஒரு தவறான வழிகாட்டுதல். ஆக்சுவலாக உண்மையிலேயே பாடுபட்ட இளைஞர்களை மேலே கொண்டாடணுமே தவிர மிதுனை கொண்டு வந்தீங்கன்னா அடுத்தது குடும்ப கட்சியாக மாறுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகாது. இன்னும் அடுத்த ஒரு 15 வருஷத்துல அது மிதுனுக்கு வாரிசா இன்னொருத்தர் வருவார். அப்படியே அது திமுக மாதிரியான ஒரு குடும்ப கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஆபத்தை ரொம்ப இந்த கேபி முனுசாமி அவர்கள் சொன்ன விஷயம் அதிமுகவோட எதிர்காலத்துக்கு நிச்சயமாக ஊறு விளைவிக்கக்கூடிய ஆபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதாவது மிதுன் இளைஞரணியில் வேலை செய்யலாமே தவிர அவர் எடுத்த உடனே தலைவராக போடுறது அதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. அதனால கட்சியை பலப்படுத்துறதுக்கு நீங்கள் கட்சியில் பாடுபட்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுங்க. அதை விட்டுட்டு இவரை தான் போடணும், எடப்பாடி பழனிசாமி பையனை போட்டால் அவர் நல்ல கட்சியை வளர்ப்பார் அப்படின்னா
அது வந்து கட்சியில வேலை செய்யற மற்ற இளைஞர்களை வந்து அவங்க உற்சாகத்தை குறைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலை வந்து கேபி குருசாமி போன்ற சீனியர் பிரமுகர்கள் செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. சரி, இப்போ அதிமுக ஒரு யங்ஸ்டர்ஸ் வரணும், இளைஞர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான இளைஞர்களை கவர் பண்ணணும், அதிமுக வெற்றிக்கு இளைஞர்களின் பங்கு அதிகமா இருக்கணும் ஃபியூச்சர்ல அப்படின்னா அதிமுக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதிமுக வந்து கேம்பெயின் பண்ணணும். இளம்பெண்கள் பாசறை ஜெயலலிதா வந்து கேம்பெயின் பண்ணாங்கல்ல. ஸோ நீங்க டிஸ்ட்ரிக்ட் பை ஒன்றிய லெவல்ல வந்து நீங்க வந்து கட்சியை வந்து கீழே இளைஞர்கள் கூட்டத்தை போட்டு நீங்க இளைஞர்களை வந்து ஏன் வந்து அதிமுகவில் சேரணும், எந்த அடிப்படையில் சேரணும், எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையில் தொடர்ந்த கட்சி வந்து எப்படி எதிர்காலத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்கள் அவசியத்தை சொல்லணும். அதனால வந்து அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வந்து தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட அந்த குடும்பங்கள் இருக்குல்ல, அதிமுக குடும்பங்கள், அந்த குடும்பங்கள்ல இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, இளம்பெண்கள் இளைஞர்கள், அவர்களை வந்து டார்கெட் பண்ணணும். முதல்ல அவர்களை டார்கெட் பண்ணி நீங்க கட்சியில சேரணும். இப்போ அந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் வேற வேற கட்சியில இருக்கிறதுக்கான வாய்ப்போ இல்லை எந்த கட்சியும் சாராத நிலையிலையும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர்கள் முதலீடு செய்ய வேண்டிய வேலை எந்தெந்த ஊர்ல ஒரு ஒன்றிய லெவல்ல, ஈவன் கீழே கிராம லெவல்ல, பகுதி லெவல்ல அதிமுக குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்கள் இளம்பெண்கள் இவர்களை முதல்ல வந்து கட்சியில ஆக்டிவா இன்வால்வ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்தாருன்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய கூட்டம் வந்து இளைஞர்கள் இளம்பெண்கள் கூட்டம் அதிமுகவில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த நிலைமையை வந்து அவங்க முதல்ல வந்து ஊரா கிராமம் போய் இதை பண்ணினாங்கன்னா எதிர்காலத்தில் இளைஞர்கள் ஒட்டுமொத்தமா இல்லை ஒரு கணிசமான அளவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வந்து கட்சிக்காக பாடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க அந்த அதிமுகவுடைய அவசியம் என்ன, எதிர்கால தேவை என்ன, இதெல்லாம் கணக்கில் எடுத்து நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அது கரெக்டா நீங்க போய் இளைஞர்கள்ட்ட நான் சொன்ன மாதிரி முதல் கட்டத்தில் அந்த மாதிரி இளைஞர்கள் ஏற்கனவே அந்த அதிமுக குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவர்கள்ட்ட போகணும். அதுக்கு அடுத்த கட்டமா வெளியில இருக்கிற இளைஞர்கள் அப்படி போய் நீங்க கட்சியை வளர்த்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு எதிர்காலத்துல நீங்க கட்சியை வந்து கட்டுக்கோப்பா வளர்க்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு என்பது என்னுடைய கருத்து.